ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைக் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இது வந்து தேர்ட் வீடியோ, அதாவது வந்து பார்ட் 3 வீடியோ. இந்த பார்ட் 3ல டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்னா என்ன, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா என்ன, அதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு பெட்டர் ட்ரேடராக வந்து ஆக முடியும். ஸோ இதில் பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோவுடைய லிங்க்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்படியே அந்த லைன்லேயே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு தமிழ்லையுமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது எல்லாமே போட்டு டைட்டில். ஸோ இப்போ பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங், சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கிறது ஒரு 2 ட்ரேடிங் ஸ்டைல். ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்டைலில் நம்ம வந்து ஏன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஹியூமனுடைய பர்சனாலிட்டியும் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து பொறுமையாக இருப்பார், ஒருத்தர் வந்து வேகமாக இருப்பார், ஒருத்தர் வந்து கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவார், ஒருத்தர் வந்து அனலிட்டிக்கலாக திங்க் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாகவும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ்னால் இப்போ ஒருத்தர் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், சரிங்களா, பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை வந்து ஆல்ரெடி அவர் ஜாபுக்கு போயிட்டு இருக்கலாம், அவருக்கு வந்து போதுமான சேலரியும் வருமானமும் இருக்கலாம், அவருக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ இந்த டைம் கன்சைன்ட்டாக நம்ம ட்ரேட் பண்ணோம், அதாவது என்னால் ஃபுல் டைம் வந்து நான் ட்ரேடிங் சிஸ்டத்தை பார்க்க முடியாது, ட்ரேடிங் ஸ்க்ரீனை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் கூட இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹியூமனுக்குமே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாரி, இப்போது டிஃப்ரெண்ட் கோல்ஸும் இருக்கும். அதாவது வந்து எனக்கு ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பெரிய லெவலில் நம்ம சாதிக்கணும், இதில் தான் வந்து ஒரு ஃபுல் டைமாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கலாம். இல்லை இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மினிமம் லெவல் ரிட்டர்ன் வந்தால் போதும், எனக்கு எங்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோல் இருக்கலாம், சரிங்களா. இப்போ இவங்க கோலுக்கு தகுந்த மாதிரியும் டைமுக்கு தகுந்த மாதிரியும் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் தான் இவங்களுடைய ட்ரேடிங்கை வந்து பில்டு பண்ண முடியும், ட்ரேடிங் சிஸ்டம் பில்டு பண்ண முடியும். இப்போது சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா என்ன, டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங், சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, இப்போ டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூல்ஸ் இருக்காது, ஓகேங்களா. ரூல்ஸ் இருக்காது, ஆனால் மெத்தட் இருக்கும். அது என்ன ரூல்ஸ் இருக்காது, மெத்தட் இருக்காதுன்னா, இப்போ குளோபல் மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கு, இப்போது இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் என்ன, அதே மாதிரி இப்போ வந்து மார்க்கெட் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்குது, பையர் செல்லருடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய சென்டிமெண்ட், ஓகேங்களா, சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்து நான் வந்து மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன், ஓகேங்களா. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை நம்ம ப்ரீடிஃபைண்டாக ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அனலைஸ் பண்ணி பை செல்லு எதுவுமே நம்ம முடிவு பண்ணியிருக்க மாட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் வந்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். இதுதான் வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங். இப்படி தானே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு மைண்டில் தோணும் இதனால் இப்படி போகுது அப்படின்னா அதை கூட எடுப்பாங்க, ஓகேங்களா. அது வந்து இன்ட்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கேட்டகரியில் தான் வரும். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறதும் இந்த கேட்டகரியில் தான் வரும். நம்ம சார்ட் பேஸ்டாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். இப்போது சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து பொதுவாக நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, நிறைய பிகினர்ஸ், நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் கிடையாது, ஓகேங்களா. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சில பீப்புள்ஸ், கொஞ்சம் அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸு ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கிறவங்க அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய இதில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே தவிர, ஒரு நாலேஜ் கிடைக்குமே தவிர, இதில் வந்து பெருசாக தெரியாது, ஓகேங்களா. இப்போ சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரூல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை எந்த விதமான அனலைசஸ் அதெல்லாம் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து ரூல்ஸ் இருக்கும், கண்டிஷன் 1, கண்டிஷன் 2 அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சு ட்ரேட் பண்ணாலும் கண்டிஷன் 1, கண்டிஷன் 2 இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போது மார்க்கெட் வந்து 10 AM-க்கு 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 0.25% மேலே போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து அப்சைடில் தான் நம்ம போகிறோம், அப்சைடில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். கரெக்டாக 10 AM-க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி தான் ரூல்ஸ் பேஸ்டு ட்ரேடிங் இருக்கும். ஸோ 0.25% அப்சைடில் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்சைடு பொட்டன்ஷியல் பை பண்ணுவாங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 0.0, அதாவது வந்து 25% டார்கெட் இருப்பாங்க. அப்சைடில் பார்த்தீங்கன்னா 0.40% டார்கெட். இது வந்து 0. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, டார்கெட் வைப்பாங்க. இந்த மாதிரி ரூல்ஸாக இருக்கும், சரிங்களா. எல்லாமே ரூல்ஸாக இருக்கும்.
அவங்க வந்து என்ன ஏது மார்க்கெட்டில் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த ரூல்ஸை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து இதில் ஒரு லாஜிக் இருக்கும் அவங்களுக்கு ஏன் வந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ரூல் பேஸ்டாக என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூல் சொல்கிறேன். இது வந்து ஒர்க் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறக்காக சொல்கிறேன். இது வந்து ரூல் பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டம் ஆர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து அதுலேயும் இன்னொரு சிஸ்டம் இருக்கலாம். அதாவது எப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒன்று மார்க்கெட்டுடைய பொசிஷனை மாற்றுறதோ இல்லை வந்து அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆர்டர் போடுறதோ அடுத்த கண்டிஷன் ரூல்ஸ் வந்து வரும். இப்படி எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஈவன் அல்காரிதமிக் ட்ரேடிங்கில் கூட, அல்கோ ட்ரேடிங் அந்த மாதிரியான விஷயங்களில் கூட இதே மாதிரி தான் வந்து ரூல் பேஸ்டு ட்ரேடிங் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து அட்வான்டேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனிஷியலாக அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக நம்ம கற்றுக்குவோம். சரிங்களா? ஏன்னா இதுலேருந்து தான் வந்து நாலேஜை கெயின் பண்ணுவீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த நாலேஜ்லாம் இதுலேருந்து தான் கெயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதில் தான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவையும் வரும். அதே மாதிரி இதில் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டுமே ஜாஸ்தியாக வரும் கம்பேரிட்டிவ்லி. சரிங்களா? ப்ராஃபிட்டு ஜாஸ்தியாக வரும். சரிங்களா? இன்னொரு இம்பார்ட்டண்டான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல். அதாவது சைக்கலாஜிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்களே அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து சடனாக டிசிஷன் மாற்றுறதுக்கு, ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கேபிட்டல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ரிஸ்க்குமே ஜாஸ்தியாகவும் இருக்கும். சரிங்களா? ஆனால் ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கில் நீங்கள் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ்லேருந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுலேருந்து, கேபிட்டல் அலோகேட் பண்ணுறதுலேருந்து, எத்தனை ட்ரேட் எடுக்க போகிறோம், ஓவர் ட்ரேடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரூல்ஸாக இருக்கும். அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய கேபிட்டலாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி வரும். ஏன்னா எமோஷனல் கண்ட்ரோல் வந்துச்சுனால கேபிட்டல் வந்து ஹையாக இருந்தால் கூட நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் வந்து நீங்கள் 10,000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் செட் வேறு மாதிரி ஆகும். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் வந்து அட்வான்டேஜில் நீங்கள் பேசிக்காகவே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம வந்து ஒரு ட்ரேடரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கிரிஷனரியில் தான் ஆரம்பிக்கணும். டிஸ்கிரிஷனரிங்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன், எப்படி அனலைஸ் பண்ணுறது மார்க்கெட்டை அப்படிங்கிறது எல்லாமே. ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து ஏன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து, ஜிடிபியிலிருந்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுடைய பையர் செல்லர் பிஹேவியர் இதெல்லாம் என்ன நடக்குது எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த டைப் ட்ரேடு இருக்குது பார்த்தீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடு வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணி பண்ணுவீங்க. இதை தான் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதை லேர்ன் பண்ணுறது மூலமாக தான் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ரூல் பேஸ்டு ட்ரேடிங் போகணும். ஏன் இந்த ரூல் பேஸ்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் தான் இதுலேயே பெட்டராக இருக்கேனே, ஏன் ரூல் பேஸ்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து ரூல் பேஸ்டாக நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸ் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ரூல் பேஸ்டாக க்ரியேட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் வந்து இதில் இருக்கிற நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பில்டு பண்ணும். ஓகேவா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நாலேஜ் தான் இதை பில்டு பண்ணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தட். அப்போது இதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இதில் ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அந்த ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கில் வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை தாண்டி ஒரு கண்ட்ரோல் இல்லை. நீங்கள் வந்து அந்த சிஸ்டமை தான் உருவாக்குறீங்க. அந்த சிஸ்டம் தான் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணும் போது உங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து அடுத்து இதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான நடுநிலைமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். ஓகே, நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ரூல் பேஸ்டு சிஸ்டமேட்டிக்காக நம்ம போகிறதுனால அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, அப்போ அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை நம்ம எப்படி ஹியூமன்ஸ் வந்து, ஏன்னா பேசிக்காகவே ஹியூமன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், மெஷினுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கிளியராக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸும் சரி, உங்களுடைய ஃபியூச்சருடைய ட்ரேடிங்குடைய ஸ்டெபிலிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்கலாஜிக்கல் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இதை மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி 2 ட்ரேடிங் மெத்தடாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ
இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ப்ரீவியஸ் 2 வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.